ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவிலில் வழிபாடு செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக அரிச்சல்முனை கடற்கரையில் மலர் தூவி அவர் வழிபாடு செய்ததை தொடர்ந்து தற்போது கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகிறார். கோதண்டராமர் கோயிலில் பிரதமருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது பூஜையில் ஈடுபட்டிருக்கிறார். ராவணனின் தம்பி விபீஷணன் இலங்கை அரசராக பட்டம் சூடிய இடமாக கருதப்படக்கூடிய இந்த கோவிலில் தனது பக்கம் போரிட்ட விபீஷணனுக்கு ராமன் பட்டம் சூட்டியதாகவும் ராமாயணத்தில் கூறப்படுவதையொட்டி இந்த கோவிலில் இந்த சிறப்பு வழிபாடானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக லாவண்யா, ராமேஸ்வரத்தில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட ராமர் இந்த பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய பகுதிகள் அனைத்திலும் பிரதமர் மோடி 2 நாட்களாக அந்த ஒவ்வொரு கோயிலுக்காக சென்று வருகிறார். நேற்று ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்த அவர் இரவில் அங்கே இருக்கக்கூடிய மடத்தில் தங்கினார். தொடர்ந்து அங்கிருந்து காலை புறப்பட்டு அரிச்சல்முனை அப்படிங்கிற பகுதிக்கு சென்று அங்கே கடல் பகுதியில் மணல் சிற்பம், அதாவது லிங்க வடிவம் செய்து அந்த லிங்க வடிவத்தை பூஜித்த அவர் தொடர்ந்து கோதண்டராமசுவாமி, இந்த கோவில் அப்படிங்கிறது கோதண்டராமசுவாமி அப்படிங்கிறது ராவணனுடைய தம்பி விபீஷணனால் கட்டப்பட்ட கோயிலாக பார்க்கப்படுகிறது. அந்த கோவில சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுகிறார். அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ராமர், லட்சுமணர், சீதா இவர்களோடு விபீஷணன் அவர்களை வணங்குவது போன்ற இந்த கோவில் சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பகுதியில தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்ததாக, அதாவது ராவணனை அங்கே அவர் வதம் செய்துவிட்டு மீண்டுமாக ராமேஸ்வரம் வந்த நிலையில அங்கே பிரம்மகத்தி தோஷ அந்த நிவர்த்தி செய்த பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய கோயில் கோதண்டராமசுவாமி கோவில்ல அவர் சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுகிறார். சிறப்பு சங்கல்பங்கள், அதாவது சங்கல்பம் அப்படிங்கிறது உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜை அப்படிங்கிறது பொருளாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில சிறப்பு சங்கல்பத்தில் ஈடுபடக்கூடிய பிரதமர் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக அவர் இங்கே பேய்கரும்பு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து மதுரை சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்ல இருக்கிறார். தற்போது அந்த பூஜைகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த பூஜைகள்ல பிரதமர் மனமுருகி அவர்கள் ராமனை வேண்டுவதோடு நாளை அந்த அயோத்தியில ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியில் ராமர் பாதம் பட்ட பகுதிகளாக பார்க்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதியில சிறப்பு பூஜைகளை செய்து வந்த நிலையில தற்போது கோதண்டராமர் கோவில சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார். லாவண்யா. சிவமணி, முன்னதாக அரிச்சல்முனையிலும் பிரதமர் வழிபாடு நடத்தி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது கோதண்டராமர் கோயிலும் இந்த சிறப்பு பூஜைகள் செய்து வருகிறார். இந்த சிறப்பு பூஜைகள்ல பிரதமர் இன்னும் எவ்வளவு நேரம் இருப்பார் என சொல்லப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது சிறப்பு சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது உலக நன்மை வேண்டி, அதாவது அடுத்தவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான பூஜையாக சங்கல்பம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. உலக நன்மை வேண்டி இந்த சிறப்பு சங்கல்பத்தில் பிரதமர் மோடி ஈடுபடுகிறார். அதற்கான பூஜைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பூஜைகள் அப்படிங்கிறது முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. இந்த பூஜை கடந்த ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் சிறப்பு சங்கல்ப பூஜையில கலந்து கொண்ட பிரதமர் அங்கிருந்து சற்று நேரத்தில் புறப்பட்டு சாலை மார்க்கமாக இந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு வரவிருக்கிறார். வரும் வழியில பிரதமருடைய வருகையை எதிர்பார்த்து ஏராளமான மக்கள் காத்திருக்கிறார்கள், கட்சியினர் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து கையசைத்து இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்ப இருக்கிறார். இந்த சிறப்பு சங்கல்ப பூஜை அப்படிங்கிறது சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோதண்டராம சுவாமி கோவில் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல ராவணனின் தம்பி விபீஷணனால் கட்டப்பட்ட கோயிலாக பார்க்கப்படுகிறது. ராமாயண போர்ல அவர் விபீஷணன் அந்த போருக்கு முன்னதாகவே இந்த பகுதியில் ராமனிடம் சரணடைந்து தன்னுடைய அண்ணனுக்கு புத்திமதி சொன்ன நிலையிலும் கூட அவர் கேட்காததை அடுத்து அந்த பகுதியில் அவரோட சரணடைந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில பாலம் அமைத்து மன்னார் வளைகுடா பகுதிக்கு சென்று அங்கே இலங்கை மன்னன் ராவணனை வென்று மீண்டுமாக திரும்பி பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய பிறகாக இந்த பகுதியில அவருக்காக பட்டாபிஷேகம் செய்து வைத்த நிலையில ராமனுடைய பாதம் பட்ட பகுதிகளாக